வணக்கம் நண்பர்களே, நம்ம கூர்மையின் வலிமை யூடியூப் சேனல் சார்பாக நம்ம இப்போ பார்க்க போகிற தலைப்பு என்னவென்றால், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் டாக்டர் ராமதாஸ் அவர்களை வேலை இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. இது இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்களை மட்டும் அவமதிக்காமல் இன்னைக்கு ஒட்டுமொத்த வன்னியர்களையும் அவமதிக்கும் காட்சி தான் இது. வட தமிழ்நாட்டில் பெரிய ஓட்டு வங்கியை இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இழக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அவர் வாயாலேயே அவர் கெட்டுவிட்டார் என்று இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சொந்தங்கள் மட்டுமல்லாமல் வன்னியர் சொந்தங்கள் மட்டுமல்லாமல் மாற்று சமூக மக்கள் அனைவரும் இன்னைக்கு ஒன்றிணைந்து இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் டாக்டர் ராமதாஸ் அவர்களின் கரங்களை உயர்த்தி பிடிக்கிறது. ஏன் என்று சொன்னால், இவர் மாற்று சமூகத்துக்கு ஒரு பிரச்சனைன்னா கூட இவர் குரல் கொடுக்கக்கூடிய தலைவர். மக்களுக்கு எந்த ஒரு திட்டம் கேடு விளைவிக்கும் திட்டம் என்றால் முதலில் குரல் கொடுக்கக்கூடிய தலைவர் இவர்தான். விவசாயிக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதலில் குரல் கொடுக்கக்கூடிய தலைவர் தான். இவருடைய அறிக்கை தான் முதல் வரும். மக்களின் நலனை சாதி எந்த ஒரு திட்டமும் அறிவித்தாலும் அதில் குறையோ அல்லது அந்த திட்டத்தின் மாற்று திட்டமோ அறிவிக்க சொல்லி முதல் அறிக்கை விடும் தலைவரும் இவர்தான். இவரை பற்றி இன்னைக்கு பேசியது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்களின் கரங்களை உயர்த்தி பிடிக்கிறாங்க. இன்னைக்கு அவர்கள் மட்டும் அல்லாமல் இன்னைக்கு இருக்கிற வக்கீல்கள்லாம் முழுக்க இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு மூத்த தலைவர், அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி. அவர்களுடைய கரங்களை நாம் உயர்த்தி கண்டிப்பாக மாற்று தமிழின போராளி டாக்டர் ராமதாஸ் அவர்களின் கருத்தை இன்னைக்கு ஏற்றுக்க முடியவில்லை முதலமைச்சரால். அதனால்தான் இந்த மாதிரி அவருக்கு வேலை இல்லை அப்படின்ற மாதிரிலாம் தவறான பதில்கள் சொல்லி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அத்வானி கூட என்ன மீட்டிங் என்று டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கேட்ட கேள்விக்கு இவரால் பதில் சொல்ல இயலவில்லை. அதனால்தான் இன்னைக்கு அவர் பிதற்றுகிறார் என்று சில அரசியல் வல்லுநர்களாக பேசிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கையாள போகிறார். இந்த ஆட்சியை பற்றி குறை கூறும் அரசு என்று இன்னைக்கு அன்புமணி அவர்களும் இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்களும் ஒரு பெரிய வருத்தத்துடன் பேசி கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி இன்னைக்கு அரசியல் வல்லுநர்லாம் இதை பற்றி முழுக்க நீ தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் அரசு நல்ல விதமாக போய் கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு சில கூட்டம்லாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. இது இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் அனைவரும் இன்னைக்கு ஒருங்கிணைந்து இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்களை பற்றி பேசிய முதலமைச்சரை எதிர்த்து கண்டனங்கள் அதிகமாக வலுவெடுத்து கொண்டிருக்கிறது. இது முழுக்க இன்னைக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக உருவாகி இருக்கிறதோ, அதுவும் இல்லாமல் இன்னைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டிலையும் சரிதான். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எந்த ஒரு கண்டனம் எதிர்த்து தெரிவிக்கிறதுனாலும் இன்னைக்கு எந்த ஒரு விமர்சனம் வைக்கிறதுனாலும் முதல் விமர்சனம் முதல் அறிக்கை எல்லாமே இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தான் விடுவார். இந்த அறிக்கையெல்லாம் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் திட்டங்களை பற்றி பேசும்பொழுது அதனால் சில பிரச்சனைகள் உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனையெல்லாம் இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முழுக்க இதை அவர்களால் சமாளிக்க முடியாமல் இந்த மாதிரி பிதற்றுகிறார்கள் என்று பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் அனைவரும் சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 2006 டாக்டர் கலைஞர் மைனாரிட்டி அரசு என்று ஜெயலலிதாவால் புகழாரம் சூட்டிய காரணம், அந்த காரணத்தையே உடைத்து எறிந்தவர் டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய சப்போர்ட்டில் தான் 2006 கண்டிப்பாக அவர் ஆட்சியை அமைச்சார். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இனி மெரினாவில் கடற்கரை ஓரம் இன்னைக்கு அவருக்கு மணிமண்டபம் கட்டுவதற்கு இன்னைக்கு முழுக்க டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அந்த கேஸை வாபஸ் வாங்கினதால்தான் இவ்வளோ பெரிய அவங்களால மண்டபம் கட்ட முடிஞ்சது. டாக்டர் கலைஞர் அவர்களை முழுக்க இன்னைக்கு மெரினாவில் அடக்கம் செய்ய முடிந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவர்களுடைய அந்த கோஷங்கள் அதிகமாக வலுவெடுத்து கொண்டிருக்கிறது. டாக்டர் ராமதாஸ் அவர்களை
கலைஞர் அவர்கள் தைலாவரத்துக்கு சென்று வந்தால் தலைவலி தீரும், தைலம் அங்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் புகழாரம் சூட்டினார். இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு வேலை இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. இது ஒரு கண்டிக்கத்தக்க விஷயம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள், பாட்டாளி மக்கள் கட்சி சமுதாயத்தில் முழுக்க முழுக்க பெரிதும் விசுரூபம் எடுக்கப்பட்டு வருகிறது. டாக்டர் ராமதாஸ் என்று யார் என்று கேட்டார் எம்ஜிஆர். அதுக்கு பதில் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கொடுத்தார். ஆனால் இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு வேலை இல்லை என்று சொல்லியிருக்கிறார். இதற்கு எந்த அளவுக்கு கையாள போகிறார் டாக்டர் ராமதாஸ் அவர்கள்? இந்த கையாளும் திறன் முதலமைச்சருக்கு எந்த அளவுக்கு தொல்லையாக இருக்க போகிறது என்பதை பற்றி நம்ம இன்னும் சில காணொலிகளில் பார்க்குறதுக்கு பெரிய வாய்ப்பாக அமையும். இப்போ வெடியை கொளுத்தி போட்டிருக்காங்க. எந்த அளவுக்கு இது விஸ்வரூபம் எடுக்கும்ன்றதை நம்ம பார்ப்போம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு பெரிதும் போற்றக்கூடிய தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்களை பற்றி பேசியது ஒரு பெரிய வன்னியர்களுக்குள்ள உள்ள ஓட்டு வங்கியை இழக்கக்கூடிய வாய்ப்பாக அமையும் அப்படின்ற மாதிரிலாம் அரசியல் வல்லுநர்கள் இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. இது இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வட தமிழ்நாட்டு வன்னியர்களை எந்த அளவுக்கு கையாண்டு தன்னுடைய ஓட்டு வங்கியை ஏற்றி கொள்ள போகிறாரா, இல்லாட்டி இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு தன்னுடைய ஓட்டு வங்கியை அதிகமாக்கி கொள்ள போகிறாரா என்று நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரும்பான்மையான சமூகத்தை பகச்சிக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு முதலமைச்சர் பேசியிருக்கிறார். இந்த பேச்சு ஒரு கண்டிக்கத்தக்கக்கூடிய பேச்சு. இது ஒரு வன்மையான கண்டிக்கத்தக்கக்கூடிய பேச்சுன்ற மாதிரிலாம் இன்றைக்கி வன்னியர்கள்லாம் இன்றைக்கி நம்ம எந்த கட்சியில் இருந்தாலும் டாக்டர் ராமதாஸ் அவர்களை பற்றி பேசுனதுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு பெரிய அவர்களுக்கு பாடம் கற்பிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் இன்றைக்கி பெரிதாக ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த மாற்றத்தால் நம்ம வருங்கால சங்கதிகள் கண்டிப்பாக நல்ல வழியில் செல்ல வேண்டுமென்றால் நம்ம இந்த டாக்டர் ராமதாஸ் அவர்களின் கரங்களை வலுப்படுத்தி நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து நம்மளுடைய சமூகத்துக்கான தலைவர். ஆனால் நம்ம எந்த கட்சியில் இருந்தாலும் நம்ம ஒற்றுமையாக இருந்து டாக்டர் ராமதாஸுக்காக குரல் கொடுத்தா தான் அவர் நம்மளுக்கு சமூக நீதி போராளி, தமிழின போராளி, நம்மளுடைய சமூகத்தை காக்கக்கூடிய போராளி, நம்மளுடைய வருங்கால சங்கதியை காக்கக்கூடிய போராளி. அதனால் கண்டிப்பாக அவரை நம்ம அவருடைய கரங்களை வலுப்படுத்துவோம் அப்படின்ற மாதிரி மாற்று சமுதாய தலைவர்களும் சரி தான், இன்றைக்கி வன்னியர் சங்க தலைவர்களும் சரி தான், எல்லாருமே இன்றைக்கி ராமதாஸ் அவர்களை உயர்த்தி பிடித்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை எந்த அளவுக்கு அவருக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி முதலமைச்சர் மன்னிப்பு கேட்டால் முதலமைச்சர் ராஜினாமா பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் பேச்சு அதிகமாக இன்றைக்கி பாட்டாளி சொந்தங்களிடம் அதிகமாக விஸ்வரூபம் எடுத்து கொண்டிருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூர்மையின் வலிமை யூடியூப் சேனல் பிடிச்சா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.